ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ டெய்லி நம்ம வந்துட்டு நார்செட் ப்ரிப்பரேஷனுக்காக கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 26. இன்னைக்கான கொஷின் என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், bulging sac with lesion filled with spinal fluid and spinal cord element is known as. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னா மெனிங்கோஸ்கில், மெனிங்கோமயோசில், ஸ்பைனா பைஃபிடா அக்கல்ட்டா, ஹைட்ரோசெஃபாலஸ். ஸோ இது கொஞ்சம் ஈஸி கொஷின் தான், இருந்தாலும் நான் இத்தனை நாள் வரையும் இதை நான் டிஸ்கஸ் பண்ணதே இல்லை, அதனால தான் பண்றேன். ஹைட்ரோசெஃபலஸ் கிடையாது, கரெக்டா? மீதி என்ன இருக்கு? மெனிங்கோசில், மெனிங்கோமயோசில், ஸ்பைனா பைஃபிடா அக்கல்ட்டா. ஸோ இது எல்லாமே நியூரல் டியூப் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். இதுல எதுலோ ஒண்ணுதான் ஆன்சர். ஸோ நியூரல் டியூப் டிஃபெக்டை நம்ம வந்துட்டு ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று ஸ்பைனா பைஃபிடா அக்கல்ட்டா, இன்னொன்று ஸ்பைனா பைஃபிடா சிஸ்டிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாட் இஸ் ஸ்பைனா பைஃபிடா அக்கல்ட்டா? அக்கல்ட்டானா என்ன அர்த்தம்? ஒன்லி கேப் இருக்கும், ஆனா ஓப்பனிங்கே இருக்காது. அது பேர் தான் ஸ்பைனா பைஃபிடா அக்கல்ட்டா. ஓப்பனிங்கே இருக்காது, வெறும் கேப் மட்டும் இருந்தா ஸ்பைனா பைஃபிடா அக்கல்ட்டா. மீது எல்லாமே சிஸ்டிகா தான். இதுலதான் ரெண்டு டைப் இருக்கு. சிஸ்டிகாடோ ரெண்டு டைப் தான், மெனிங்கோசில், மெனிங்கோமயோசில் சொல்லுவாங்க. வாட் இஸ் மெனிங்கோசில்? சாக், அதாவது ஸ்பைனல் கார்டு ப்ரொட்ரூட் ஆகி இருக்கும், ஓகேவா? தட் இஸ் நோன் எஸ் மெனிங்கோசில். மெனிங்கோமயோசில், சாக் ஃபில்டு வித் ஸ்பைனல் ஃப்ளூயிட் அண்ட் ஸ்பைனல் கார்டு எலமெண்ட். ஸ்பைனல் கார்டு ப்ரொட்ரூட் ஆகி இருக்கிறது மட்டும் இல்லாம அதுல ஸ்பைனல் ஃப்ளூயிடும் இருக்கும், அப்புறம் ஸ்பைனல் கார்டோட எலமெண்ட்டும் இருக்கும். அதுதான் வந்துட்டு மயோ மெனிங்கோசில். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மயோ மெனிங்கோசில். Next, Mantoux test is positive when the erythema measures. ஸோ Mantoux test எப்போ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக 5 to 10 பாசிட்டிவ் தான், 4 to 14 to 19 பாசிட்டிவ் தான், 15 ஆர் கிரேட்டர் எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ Mantoux test நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிபி ஸ்கிரீனிங்காக பண்ணுவோம். இதை 3 கிளாசிஃபைகேஷன் பண்ணுவாங்க. மோர் தென் 5 mm, மோர் தென் 10 mm அண்ட் மோர் தென் 15 mm சொல்லிட்டு 3 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. வாட் இஸ் திஸ் கிளாசிஃபிகேஷன்? மோர் தென் 5 யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பீப்புளுக்கு எல்லாமே மோர் தென் 5 இருந்தாலே பாசிட்டிவ். மோர் தென் 10 யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் எக்ஸ்போஷர், டிபி வந்து ப்ரீவியஸா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், இவங்க எல்லாருக்குமே வந்து மோர் தென் 10 mm இருந்தாலே பாசிட்டிவ். இதே மோர் தென் 15 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காமன் பீப்புள், ஜென்ரல் பீப்புளுக்கு மோர் தென் 15 வந்து பாசிட்டிவ். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 5 to 10 இருக்கு, 14 to 19 இருக்கு, தென் 15 ஆர் கிரேட்டரும் இருக்கு. கொஸ்டின் வந்து ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல, இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட், இல்ல ப்ரீவியஸ் டிபி, இல்ல ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தே ஆர் மென்ஷனிங் அபவுட் காமன் பாப்புலேஷன். அப்போ காமன் பாப்புலேஷனுக்கு எப்போ பாசிட்டிவ்? 15 mm ஆர் கிரேட்டர் தான் பாசிட்டிவ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஓகேவா? ஸோ அநேகமாக சிஆர்இ எக்ஸாம் இப்போ நடந்துச்சு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சிஆர்இ கொஷின்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிள். ஆனால் ஆப்ஷன்ஸ் தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். நார்செட்டும் இதே மாதிரி தான் இருக்கும், கொஷின் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால நம்ம ரொம்ப அப்படியே ஜாலியாக ஆன்சர் எழுதுற மாதிரி பார்த்துக்காதீங்க, ரொம்ப காஷியஸாக ஆன்சர் எழுது. நெக்ஸ்ட், இன் எரிக்சன் தியரி அடலசன்ட் டெவலப் எ சென்ஸ் ஆஃப். ஸோ எரிக்சன் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எரிக்சன் என்ன செஞ்சாருன்னா, ஸ்டேஜா பிரிச்சாரு. இதுதான் நிறைய வாட்டி கொஸ்டின் வரும், எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபான்சி, ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். இன்ஃபான்சிக்கு அப்புறம் டாட்லர்ஸ், டாட்லர்ஸ்ல என்னது? அட்டானமி வெர்சஸ் ஷேம் ஆர் டவுட். தென் ப்ரீ ஸ்கூலர், ப்ரீ ஸ்கூலர்ல இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட். ஸ்கூலர்ஸ், இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. தென் அடலசன்ஸ், அடலசன் தான் கொஸ்டினே. அடலசன்ஸ்ல என்ன? ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் தான், ஓகேவா? இண்டஸ்ட்ரி எங்க இருக்கும்? ஸ்கூலர்ஸ்ல இருக்கும். தென் இனிஷியேட்டிவ் எங்க இருக்கும்? ப்ரீ ஸ்கூலர்ஸ்ல இருக்கும், ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இயர்லி அடல்ட், மிடில் அடல்ட், லேட் அடல்ட். இயர்லி அடல்ட்ல வந்துட்டு ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் வரும். தென் மிடில் அடல்ட்
ஜெனரேட்டிவிட்டி வர்சஸ் ஸ்டாக்னேஷன், ஓல்டு அடல்ட்ல ஆர் ஓல்ட் ஏஜ்ல ஈகோ இன்டெகிரிட்டி வர்சஸ் டிஸ்பேர். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். சைக்கோ சோஷியல் தியரி, சைக்கோ செக்ஷுவல் எரிக்சன் தியரி முக்கியம், சாரி சிக்மண்ட் ஃப்ராய்ட் தியரி முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் எரிக்சனோட சைக்கோ சோஷியல் தியரி தான். நெக்ஸ்ட், BPAD are treated with of the following medicine except. BPAD stands for bipolar affective disturbance. என்ன கொடுப்போம் நம்மனா மூட் ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட்ஸ் கொடுப்போம். ஓகேவா, எதெல்லாம் மூட் ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் மூட் ஸ்டெபிலைசிங் தான், வால்போரிக் ஆசிட் மூட் ஸ்டெபிலைசிங் தான், கார்பமெசபினும் மூட் ஸ்டெபிலைசிங் தான். எது கொடுக்க மாட்டோம்? ஆம்ஃபிட்டமின்ஸ் கொடுக்க மாட்டோம். ஓகேவா, ஸோ ஆம்ஃபிட்டமின்ஸ் இன்க்ரீசஸ் த மூடு. ஓகேவா, ஸோ அதனால வந்துட்டு ஆம்ஃபிட்டமின்ஸ் கொடுக்க மாட்டோம், மற்றது எல்லாமே கொடுப்போம். கரெக்ட் ஆன்சர் ஆம்ஃபிட்டமின்ஸ் தான் கரெக்டான. இந்த கொஸ்டின் எக்ஸப்ட் கொஸ்டின்ல, அதனால ஆம்ஃபிட்டமின்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், the characteristic feature of Lochia rubra. ரூப்ரானால என்ன அர்த்தம்? ரெட் இன் கலர்னு அர்த்தம். ஓகே, வாட் இஸ் லோக்கியா? இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல வர வெஜனல் டிஸ்சார்ஜ் பேர் தான் வந்து லோக்கியா அப்படின்னு சொல்லுவோம். Based upon the color, it is classified into 3. One is Lochia rubra, then Lochia serosa, then third is Lochia alba. Lochia rubra bloody with fleshy odor, இதான் வந்துட்டு Lochia rubra. What is Lochia serosa? Pink or brownish or yellow. Okay, then alba is white in color. ஸோ கரெக்ட் ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு பிளட்டி வித் ஃப்ளெஷி ஆர்டர் தான் கரெக்டான ஆன்சர். அமௌண்ட், லோக்கியாவோட அமௌண்ட் எவ்வளோங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெய்லி இன்டராக்டிவா மாத்திட்டு இருக்கோம்ல, அதனால. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ஃபாலோயிங்? த ஃபாலோயிங் ஆர் த பிரசன்டிங் சிம்டம்ஸ் ஆஃப் கேட்டடோனிக் ஸ்கீசோஃபீனியா எக்ஸப்ட். இதுவும் வந்துட்டு எக்ஸப்ட் நெகட்டிவ் கொஸ்டின். வேக்சி ஃபிளெக்சிபிலிட்டி, கேட்டடோனிக் ஸ்கீசோஃபீனியால என்ன இருக்கும்? வேக்சி ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குமா? இருக்கும். டேஞ்சரஸ் பீரியட் ஆஃப் அஜிடேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் இருக்குமா? எஸ். இந்த எக்கோபிராக்சியா இருக்கும், ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் எக்கோபிராக்சியா? ரிப்பிட்டேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ், அவங்க பண்றதை திருப்பி பண்ணுவோம்ல, அதுதான் வந்துட்டு எக்கோபிராக்சியாங்கிறது. எக்கோபிராக்சியாவும் இருக்கும். தென் மியூட்டிசம் இருக்குமான்னு கேட்டா மியூட்டிசம் இருக்கும். டிஸ்ஆர்கனைஸ்டு பிஹேவியர் அண்ட் ஸ்பீச் இருக்குமான்னு கேட்டா அதுதான் இருக்காது. கேட்டடோனிக் ஸ்கீசோஃபீனியால டிஸ்ஆர்கனைஸ் ஸ்பீச் ஆர் பிஹேவியர் இருக்காது. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மள இந்த மூட் டிஸார்டர் இப்ப படிச்சோம்ல அதுல, இல்லைன்னா ஸ்கீசோஃபீனியால தான் மோஸ்ட்லி இருக்கும். டிஸ்ஆர்கனைஸ் ஸ்பீச் இஸ் சீன் இன் ஸ்கீசோஃபீனியா தான். நெக்ஸ்ட், த மெயின் சைன் அண்ட் சிம்டம் நோட்டிஸ்ட் இன் அகால்சியா. வாட் இஸ் அகால்சியா கார்டியான்னு தெரிஞ்சா ஆன்சர் எழுதிடலாம் நம்ம. வாட் இஸ் அகால்சியா கார்டியா? அகால்சியா கார்டியா டினோட்ஸ், சாரி, ஈசோஃபேகஸ்ல வர ஒரு டிஸார்டர் தான். ஓகே, ஸோ இதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் பார்த்துலாம். ஜாயிண்ட் பெயின் இருக்குமா? இருக்காது. ஹைப்பர் டென்ஷன் இருக்குமா? இருக்காது. பட்டர்ஃப்ளை ரேஷ் இருக்காது. டிஸ்ஃபேசியா இருக்கும். வாட் இஸ் டிஸ்ஃபேசியா? டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங் தான் இருக்கும். ஓகே, மீதி என்ன? பட்டர்ஃப்ளை ரேஷ் எங்க இருக்கும்? எஸ்எல்இல இருக்கும். ஓகே, நம்ம எப்பயுமே மற்ற விஷயங்களும் படிச்சிருவோம்ல, எஸ்எல்இல தான் பட்டர்ஃப்ளை ரேஷ் இருக்கும். கரெக்டா? எஸ். ஸோ மற்றது என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அகால்சியா கார்டியாலாம் என்னன்னு சொல்லி பார்த்துடுறேன். வாட் இஸ் அகால்சியா கார்டியா? லோயர் ஈசோஃபேஜல் ஸ்பிளிண்டர் இருக்குல்ல, அது என்ன ஆகாது? ரிலாக்ஸே ஆகாது. அது பேர் தான் அகால்சியா கார்டியாங்கிறது. ஓகே, வாட் இஸ் லோயர்? இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஈசோஃபேகஸ், ஈசோஃபேகஸ்ல இருந்து ஸ்டொமக்கு கனெக்ட் ஆகும். கரெக்டா? இங்க ஒரு ஸ்பிளிண்டர் இருக்கும்ல, இது வந்து ரிலாக்ஸே ஆகாது. ரிலாக்ஸ் ஆகாதனால என்ன ஆகும்? பேஷண்ட்டுக்கு வந்து டிஸ்பேசியா, ஸ்வாலோயிங்ல பிரச்சனை இருக்கும். அது பேர் தான் அகால்சியா கார்டியாங்கிறது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் டிஸ்பேசியா. நெக்ஸ்ட், கன்சிடரிங் த செயின் ஆஃப் இன்ஃபெக்ஷன், த ரிசர்வாயர் மைட் பி. செயின் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் இந்த நார்செட் டிஸ்கஸ் பண்ணும் போதே நான் கொடுத்துருந்தேன் செயின் ஆஃப் இன்ஃபெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செயின் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ல மொத்தம் எத்தனை இருக்கும்? 6 விஷயங்கள் இருக்கும்.
என்னென்ன இருக்கும்? நம்பர் 1 infectious agent, number 2 reservoir, number 3 portal of exit, number 4 mode of transmission, number 5 portal of entry, number 6 host, suspectable host. இதான் செயின் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ங்கிறது. போர்ட்டல் ஆஃப் இன்ஃபெக்ஷஸ் ஏஜ் என்னென்ன? எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஏஜ்? இப்போ வைரஸா பாக்டீரியா. ரிசர்வாயர்னா என்ன? எதுலேருந்து அது மல்டிப்ளை ஆகுது. தென் போர்ட்டல் ஆஃப் எக்ஸிட், எப்படி அது வெளியே வருது. தென் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், மஸ்கிட்டோ பைட்டா அதெல்லாம். தென் போர்ட்டல் ஆஃப் என்ட்ரி, ஸ்கின் வழியா வருதா, மியூக்கஸ் மெம்பரைன் வழியா வருதா, அதான் போர்ட்டல் ஆஃப் என்ட்ரி. ஹோஸ்ட்ங்கிறது யாரு? ஓகேவா, மேனா இல்ல அனிமலா பிக்கா, அப்படிதான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க இதுல? ரிசர்வாயர் என்ன? முக்கியமான வார்த்தை ரிசர்வாயர் தான். டிக் கேரிங் லைம் டிசீஸ் ரிசர்வாயரா? கிடையாது. அன்இன்ஃபெக்டட் பேஷண்ட், அவங்க வந்து ஹோஸ்டா கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸ்டாஃப் பாக்டீரியா வந்து இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட். டிக் கேரிங் லைம் டிசீஸும் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் தான். மீதி என்ன இருக்கு? கண்டாமினேட்டட் வாட்டர் இஸ் த ரிசர்வாயர். ரிசர்வாயர்னா என்ன சொன்னேன்? ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் மல்டிப்ளை ஆகும், அது பேர் தான் என்ன சொல்லுவாங்க? ரிசர்வாயரும்பாங்க. கரெக்டா? ஸோ கரெக்ட் ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் கண்டாமினேட்டட் வாட்டர் தான். நெக்ஸ்ட் ஜிகே கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியம்னு கூட நான் கன்சிடர் பண்றேன். ஏன்னா இப்பதான் WHO வந்துட்டு மாத்தினாங்க. விச் டைப் ஆஃப் ஹெப்பாடைட்டிஸ் ஹாஸ் பீன் ரீசென்ட்லி ரீகிளாசிஃபைடு பை WHO as கார்சினோஜெனிக். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹெப்பாடைட்டிஸ் பி கார்சினோஜெனிக் தான். அதாவது ஹெப்பாடைட்டிஸ் பி வந்துட்டு காசஸ் ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா, லிவர் கேன்சர். ஓகேவா, கேன்சர் லிவர் வந்துட்டு ஹெப்பாடைட்டிஸ் பி காஸ் பண்ணும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப WHO என்ன பண்ணிருக்கு, ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஹெப்பாடைட்டிஸை வந்துட்டு முன்னாடி நான் கார்சினோஜெனிக்னு இருந்துச்சு, இப்ப கார்சினோஜெனிக்கா மாத்திருக்கு. ஓகேவா, அது என்ன ஹெப்பாடைட்டிஸ்னு பாத்தீங்கன்னா ஹெப்பாடைட்டிஸ் டி தான். ஹெப்பாடைட்டிஸ் டி ஹாஸ் பீன் ரீகிளாசிஃபைட். ரீகிளாசிஃபைட்னா என்ன அர்த்தம்னா இதான் அர்த்தம். முன்னாடி வந்து இதை வந்துட்டு நான் கார்சினோஜெனிக்கா வச்சிருந்தாங்க, இப்போ வந்து அது கார்சினோஜெனிக். ஹெப்பாடைட்டிஸ் டி இருந்தாலும் ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஹெப்பாடைட்டிஸ் டி தான். லாஸ்ட் கொஸ்டின், ஒர்க் based question. 39% can repair a road in 12 days working 5 hours a day. In how many days 30% working 6 hours a day complete the work? ஸோ இது வந்து அந்த செயின் ரூல்னு சொல்லுவாங்க. செயின் ரூல்னா என்ன அர்த்தம்? 39% வந்துட்டு 12 days ஒர்க் பண்ணா, 5 மணி நேரம் ஒர்க் பண்ணா அந்த ரோடை ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னா, அதே ரோடு ஃபினிஷ் பண்றதுக்கு 30% 6 hours a day ஒர்க் பண்ணா எத்தனை நாள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பனா இது வந்துட்டு டைரக்ட் ரிலேஷன் தான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளிகேஷன்ல போட்டுக்கலாம். டேஸ் தான் நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ன்னு வச்சுப்போம். ஏன்னா இங்க ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷன் போட்டதுனால நான் ஒய்ன்னு வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதுதான் ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு தேவை என்ன? ஒய் மட்டும் வேணும்னா என்ன செய்யலாம்? 39 into 12 into 5 divided by 30 into 6 போட்டுக்கலாம். ஓகேவா, இது 1 6, தென் இது வந்து 2 1, தென் இது 1 3, தென் 3 டேபிளால் எடுத்தா 1 3, 13 days ஆகும். ஸோ எத்தனை டேஸ் ஆகும் டு கம்ப்ளீட் த ஒர்க்? 13 daysல வந்து 30% 6 hours a day ஒர்க் பண்ணாங்கன்னா 13 daysல வந்துட்டு வேலையை முடிச்சிருவாங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 13 days. ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.